திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல சேமலை கவுண்டன் பாளையத்துல அப்பா அம்மா பையன் ஆகிய 3 பேர்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஆயுதங்களால தாக்கி கொண்டிருக்காங்க. ஸோ கொன்னதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் அதுக்கு மேல நடந்திருக்கு. அதாவது சம்பவங்கள் மீன்ஸ் தேடுதல் வேட்டையெல்லாம் நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் துப்பு துளவிட்டு இருக்காங்க. எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில வந்து அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து இறந்து போன அவங்க குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்காக வந்திருக்காரு. அப்போ அவங்களோட மருமகள், அதாவது இறந்து போன குடும்பத்தோட மருமகள் கவிதான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன பேசுனாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பாருங்க. எம்ஆர் மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளை விடாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார். ஆனா இதுக்கு முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு. சும்மா விவசாயின்னு வேணா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர இப்ப எங்க குடும்பம் கிடையாது. இதோ இந்த பக்கத்து பள்ளியில வீடு இருக்கு, அங்க வீடு இருக்கு. மத்தவங்களுக்கு தெரியுதா சொல்லுங்க? அவன் பண்றான் அப்படின்னா அவன் இருக்கிற திருடன்களுக்கு புரியணும் சார். புதுசா உருவாயிடுறாங்க, அங்கிருந்து வர்றாங்க, இதுக்கப்புறம் நீங்க குடிக்கணும். அது எங்களுக்கு ஒரு இது குடிச்சாதான் எங்களுக்கு ஆறுதல். குடிச்சா அவனுக்கு தண்டனை கொடுத்தாதான் இவன் ஏன் பண்ணா எதுக்கு, ஏன்னா வேற மோட்டிவ் இல்ல. எங்க மாமா ஏதாவது பிரச்சனை இருந்து வந்து பண்ணுனா பரவாயில்ல, எந்த ட்ரிங்கிங் ஹேபிட் கிடையாது, ஒரு ஸ்மோக்கிங் கிடையாதையும் போய் எதுவும் பேச மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க உண்டு வேலையுண்டுன்னு இருக்கிறவங்க சம்பந்தமே இல்லாம ஒரு அப்பாவி 3 பேருக்கு கொண்டிருக்காங்க. இப்ப நாங்க கட்ட பஞ்சாயத்துக்கு போறோம், பக்கத்துல பிரச்சனைன்னு வந்து கொண்டிருந்தா அது நம்ம ஏத்துக்கலாங்க. ஒரு அப்பாவி 3 பேருக்கு கொண்டிருக்காங்க அப்படின்னா நாங்க தப்பு செஞ்சு அந்த தண்டனை நீ கிடைச்சிருந்தா நாங்க ஏத்திருப்போம். எந்த தப்புமே இல்லாம குடும்பம் நடுத்தருல குழந்தைய வச்சுட்டு நிக்கிறான். அந்த இடத்துல நீங்க நின்று யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் எங்களோட ஃபீலிங் புரியுங்க சார். இவ்வளவு அவனாசி காலத்துல ஸ்டேஷன் இருக்கு, அது ஒரு பெரிய ஜங்ஷன் காங்கி இருக்கு, ஒரு கேமரா கூட இல்ல. போலீஸுக்கு பயங்கர அவங்க என்ன இப்படின்னு தெரிஞ்சு அவங்க பிடிக்கிற அளவு ஃபுல் பவர் கொடுக்கணும். அவங்களை நீங்க கன்ஃபர்ம் பண்ண போலீஸ்னா எல்லாத்துக்கும் அந்த செகண்ட் பயம் வரணுங்க சார். 3 பேரும் வெளியே என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியலங்க சார். நார்மல் விவசாய குடும்பம். விவசாயிகளை எப்படிங்க சார் பாதுகாப்பா விவசாயம் பண்றது?